ஹாய். என்ன ரேகோ அண்ணன் கஃப்கா அண்ணன் முகத்தை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. என்னடா இது புதுசா பில்டப் ஆகுது? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் டெவலப் ஆகாதீங்க. மீதியா கிளப்பிட்டாங்கப்பா. நான் யாரு என்னன்னா இப்பவாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கஃப்கா ஹிபினோ. நீ எனக்கு தங்கச்சி மாதிரிமா, சொன்னத மனசுல வச்சுக்காத. என்னடா இது திடீர்னு என் உடம்புக்கு எங்கேயா இந்த ஸ்ட்ரென்த் வந்துச்சு? சபா மாறிட்டேன். மாறும்போது கூட பயமா தான் இருக்கு. ஏதோ பிரச்சனை வரப்போகுது. பிரச்சனையே என் கூட தானே வருது. கண்ணாடியில மூஞ்ச பாருங்க. நீங்க கைஜுன்னு ஊருக்கே தெரியணுமா? என்னப்பா சொல்ற? எனக்கே தெரியாம இந்த மேக்கப் ஆட்டோமேட்டிக்கா போட்டுக்குதுப்பா. இப்ப அம்சமா இருக்கேனா? போட்டு கொடுத்துட்டாரு. இங்க இருந்து போயிடலாம் சீனியர். ஆஹா மாட்டி விட்டா. என் பவரை பயன்படுத்தி தான் ஜெயிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்படிலாம் சொல்லுவேன் நினைச்சியாடா? ஒன்னாலதான் அந்த பஞ்சார்லி கொண்ட முன்னாடி பெண்டு போட்டு உட்கார வேண்டியதாயிடுச்சு. காம்பேட் பவரை வெளிப்படுத்துறேன். உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். என்னாச்சு? நல்லா இருக்கியா பாப்பா? அங்கிளை பார்த்து பயப்படாத. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. பயப்படாத செல்லம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? சின்ன வயசுல இவனும் உன்ன மாதிரி தான் இருந்தா. ஆனா இப்ப அந்த லட்சியத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு குடலள்ளி போட்டுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு என்னோட லக்கி நம்பர் 55. லக்கி நம்பர்ல தான் காரை நிறுத்துவியா? இன்னைக்கு முளைச்ச கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு என்கிட்டயா இப்படி பேசுறியா? உனக்கு என்ன திமிரு? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. மையாவா சொல்ற? தேவையில்லாம உங்களை நீங்களே மாட்டி விட்டுருவீங்க போல. அண்ணன்கிட்ட ஏன்பா இப்படி அவியற? கண்ணாடியில மூஞ்ச பாருங்க. சீனியர், ஒரு கண்டிப்பா என் கற்புக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தா? நான் என்ன பண்ணுவேன்? மஞ்சர்லி கொண்ட உன்னை மண்ணை கவ வைக்காம விட மாட்டேன். இதோன்னு நினைச்சு பேசுறோம், கடைசியில காமெடி பீஸ் ஆக்கிடுறானுங்களே. அதை என் நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல வேற சேரணும். இல்ல 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 வாய்ப்பே இல்ல. உங்களை மாதிரி கைஜு தான் தேடி அவங்க விட்டுறாங்க. கண்ணுல மாட்டினீங்கன்னா காலி. அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க? இந்த கைஜு பாடியை வச்சுக்கிட்டு 2வது ரவுண்ட்ல கலந்துக்க போறீங்களா? எதுக்கும் பயப்படாத, என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆத்திரத்தை வேணா அடக்கலாம், ஆனா ஐயோ இந்த நேரம் பார்த்து ஒரு முட்டு சத்த கூட காணுமே, நான் எங்க போவேன்? அது சரி, எப்படி உச்சா போவீங்க? இதை தெரிஞ்சுக்கலானே என் மண்டையை வெடிச்சிடும். யோஜுவா, என்ன பாப்பா பாக்குற? அம்புட்டும் அண்ணா அடிச்சு போட்டதுதான். இது அழகிய முகம்தான். இந்த பெருசு கத்தனா நம்ம கதை முடிஞ்சது. சீனியர், சீக்கிரம் சிரிங்க. சிரிக்கணுமா? இப்ப பாரு. சிரிக்க சொன்னா இவர் பயமுறுத்திட்டு இருக்காரு.
குடல க்ளீன் பண்ணணும். எஸ் சார். அருமை, இப்போ தெரியும்ல. நீயும் தான் கஃப்கா, அவன் கூட போ. எது நானுமா? 2 நாள் இதே வேலையை கொடுக்குறீங்க. அதுக்கும் கீழே க்ளீன் பண்ற டிவிஷனுக்கு போறியா? தலைவர் திமிங்கலம் தான் இவ்ளோ டைட்டா இருக்கு. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க. சீனியரை பார்த்தா அவனுக்கு என்ன பண்றீங்க? இப்படி வயசுல பெரியவரா இருந்துகிட்டு கால்ல விழுந்து கெஞ்சுறீங்க. வயசானதுல உங்களுக்கு காது கேட்காம போயிடுச்சா? என்ன பார்த்து வயசானவர்னு கூப்பிட்டியே, எனக்கு 32 வயசு தான் ஆகுது. அப்ப நீங்க பெரியவர் தான். அசிங்கப்படுத்துறாளே. யார கேட்டு உங்க பவர்ஸ யூஸ் பண்ணீங்க? மறந்து போய் யூஸ் பண்ணிட்டேன். ஆனா அவளுக்கே தெரியாம என் பவரை எவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ண பார்த்தல்ல. அருகடா என் உடம்ப. ஓ, மசில்ஸ்லாம் பெருசா இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க மூச்சு பிடிச்சு வச்சிருந்தீங்களா? இந்த தொந்தியை வச்சு நீங்க எப்படி டிஃபென்ஸ் போர்ஸ் தருவீங்க? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒத்தையில போய் வித்த காட்டலான்னு தனியா எங்கேயாவது போன செத்த. அத நீங்க சொல்றீங்களா? முக்கியமான நேரத்துல இது வர மாட்டேங்குதே, கொஞ்சம் டைம் கொடுங்க, கொண்டு வந்துடுறேன். ரொம்ப முக்காத, அப்புறம் அவசரம் போக வேண்டியது இருக்கு. மஞ்சர்லி கொண்டு காப்பாத்திட்ட. இப்பவே நான் போய் மத்த கைஜுகளோட கதையை முடிக்கிறேன். நீங்க இங்கேயே உட்கார்ந்து அது கஷ்டப்படாம வேடிக்கை பாருங்க. பொங்கி எழ வேண்டிய நேரம் இது. அது என்னோட பஞ்ச் டைலாக். பஞ்ச் டைலாக் எப்போ வேணா சொல்லாட்டா. இங்க பஞ்சரா இருக்கிற வந்து ஹெல்ப் பண்றா. இதுல நான் பாஸ் ஆகலனா பஞ்சர் போடுற வேலையை தான் பார்க்கணும். 0 வாங்கின ஒருத்தரை பார்த்ததே இல்ல. கஃப்கா ஹிபினோ, அவரோட காம்பேட் பவர் வெறும் 0 தான். ஒரு வழியா என்னோட வாழ்க்கையில 0 வாங்கணும்னு பார்த்துட்டேன். கொஞ்சம் வயசாயிடுச்சுதான். இங்க நிக்குதே இந்த சோப்பு டப்பா, இது உங்களோடதா? இங்க இருக்க எல்லாரும் என்னதான் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஒருத்தனையும் நீ கண்டுக்காத தம்பி. பேசாம இவனுங்களை பாஸ் பண்ணிடலாமா? அப்பயாவது பேசாம இருப்பானுங்க. சீனியர் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாஃப் ரூமுக்கு வான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா? மரியாதையா கிளம்பி போங்க. கார கபோர்டு மாதிரி போட்டுட்டா. சொந்தமா பிரைவேட் சூட் இருக்கா என்ன? சாமினி நம்பர் 2032 காஃப்கா ஹிபினோ. இந்த பேரை என்னைக்கும் மறந்துடாத பாப்பா. இளவட்டோங்கிற இருமாப்பிள இழிக்கிறியா? என் வயசுக்கு வந்து பாரு, அப்ப தெரியும். இங்க வந்ததுக்கு அப்புறம் 10 கிலோ குறைச்சு கேட்டா. வயத்தை விடு, உனக்கு தில் இருந்தா என் கூட ஆம் ரெஸ்லிங் வா. இது வேறயா? என் கூட வாங்க, உங்ககிட்ட பேசணும். என்னமா பேசணும்? நீ சொல்லு, நான் கேக்குறேன். அதெல்லாம் இங்க பேச முடியாது. அப்படின்னா நீ இந்த பெருச காதலிக்கிறியா? அதெல்லாம் இல்ல. அத கொன்னு அதோட உடல் உறுப்பை பயன்படுத்தி ஆயுதங்களை செய்வாங்க. என்ன போட்டு கொடுத்துறாத. உனக்கு வேணா தினமும் வந்து நான் திடப்பிட்டுறேன். ஆனா பல்லு போற இந்த வயசுல என்ன பரிசோதனை எலி ஆக்கிடாதப்பா. கைஜுவை கொல்ல உதவி பண்ணா எத்தனை பேர் இதை செய்வாங்கன்னு தெரியல. முக்கியமா அவன் பேசுறத கேட்டாலே எனக்கு குபீர்னு சிரிப்பு வருது தெரியுமா? இதெல்லாம் ஒரு விஷயமா? ஃபிளாஷ்பேக் சொல்றேன். அது வரைக்கும் ஆண்டனோட அட்டகாசத்தை அமைதியா வேடிக்கை பாரு. வெளிப்படுத்தப்பட்ட காம்பேட் பவர் 1%. சோலி முடிஞ்சதே. நீ அதை பாத்தியாக்கிக்கிறோ. ஒரு வழியா 0ல இருந்து 1% வந்துட்டேன். ஒருத்தன் பயங்கரமானவனா இருக்கான், இன்னொருத்தன் புத்திசாலியா இருக்கான். புதுசா சேர்ந்தவங்க நல்லா தான் இருக்காங்க. இப்ப இது ரொம்ப முக்கியமா?
என்னோட 55% பார்த்ததுக்கு அப்புறமா 1% பார்த்து சந்தோஷப்படுறீங்க. கஃப்கா சொல்லுங்க வைஸ் கேப்டன் சுஷீரா. இப்படியே போச்சுன்னா உன்னால ஆபீசர் ஆகவே முடியாது. இது 3 மாசத்துல உன்னை துரத்திடுவோம். என்ன சொல்றீங்க? வெளிப்படுத்தப்பட்ட காம்பேட் பவர் மொத்தம் 55%. பார்த்து கத்துக்குங்க குழந்தைங்களா. உங்க 2 பேரோட பவரை சேர்த்தாலும் இவ்ளோ வராது. பெருசு நான் சொல்றீங்க, இந்த பெருசு எப்படி பட்டைய கிளப்ப போதுன்னு இப்ப பாருங்க. தோ வந்துட்டேன். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம்.